Hi friends, welcome to Deivas Nalabagam. இன்னைக்கு Deivas Nalabagathila நல்லா வாயில வச்சதும் கரையக்கூடிய செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் உக்காரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உக்காரை செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். இது குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயிலே 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது நல்ல டேஸ்டும் அந்த மணமும் அந்த டெக்ஸ்சரும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தண்ணி ஊத்திட்டு 2 டைம் வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நல்லா தண்ணி சேர்த்து வேக வச்சிரலாம். 1 கப் பாசி பருப்புக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்ப வெந்து வரதுக்கு சரியா இருக்கும். தண்ணி சேர்த்தாச்சு. குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வெந்து வந்துரும். இப்போ பருப்பு ரெடி ஆயிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு panல வந்து 2.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துர்க்கேன். 1 கப் பாசி பருப்புக்கு 2.5 கப் வெல்லம் சேர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நல்லா கொஞ்சம் தித்திப்பாவே இருக்கும் இது. உங்களுக்கு இந்த அளவுக்கு இனிப்பு வேண்டாம் அப்படினா நீங்க கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/2 கப் கம்மியா தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை ஜஸ்ட் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து நமக்கு கரைஞ்சு வந்தா போதும். பாகு பதம்லாம் எதுவும் நமக்கு தேவையில்ல. இந்த அளவுக்கு கரைஞ்சு வந்தா போதும். அந்த மண்ணு தூசி இல்லாம நமக்கு வடிகட்டறதுக்காக. இப்போ பருப்பு நல்லா ரெடி ஆயிருச்சு. விசில்லாம் இறங்கிருச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். சூப்பரா மலர்ந்து வெந்து வந்துருச்சு. வீட்ல இருக்கிற மத்து அப்படி இல்ல ஒரு மேஷர் வச்சிட்டு இத வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan ஹீட் பண்ணிட்டு இல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானது இதில் ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே நெய்லேயே எனக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த நெய்லேயே வந்து நம்ம வறுத்துட்டு எடுத்துக்கலாம். அப்படியே இந்த நெய் சேர்த்து வறுக்கும்போது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இந்த தேங்காயோட ஃப்ளேவர் உக்காரையில் சேர்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த நெய்லேயே வந்து இது நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. தீஞ்சிராம நல்லா பொரிஞ்சு வரணும். அப்படியே வெல்லம் இந்த ரவை வந்து நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு அப்படியே பொங்கி வருது பாருங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பாசி பருப்பை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம நெய்யிலேயே நல்லா ரவையை வறுத்துருக்கோம். இப்போ இந்த பாசி பருப்பில் இருக்கிற அந்த ஈரத்திலேயே வந்து மீதி இந்த ரவையும் நல்லா வெந்து வந்துடும். ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கணும். இந்த ரவை இருக்கிறனால சீக்கிரமாக நல்லா திக்காகி வந்துடும் பாருங்கள். நல்லா சீக்கிரமாக திக்காயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை நல்லா ஃபில்டர் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கலந்து விட சீக்கிரமாக வந்து திக்காக ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு நல்லா ரவை வெந்து கெட்டிப்பட்டதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்தை சர்க்கரையோடு சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் வறுத்து வச்சுருக்கிற தேங்காயும் உள்ளே சேர்த்துட்டு ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருங்க. மேலே கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று போல் நல்லா வந்து கலந்து விட்டு நல்லா வந்து பேனில் வந்து நல்லா அப்படியே திரண்டு வரும் அல்வா பதத்துக்கு. அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.